அங்குல் அங்குல் நீங்க எங்க இருக்கீங்க அங்குல்? சார் என்ன சார் உள்ள வந்துட்டு அங்கூர் அங்கூர்னு அங்கூரிய கூப்பிட்டு இருக்கீங்க? தம்பி இன்னைக்கு என்னது ஃப்ரைடே? ஐயோ அத கேட்கல, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா உமன்ஸ் டே சார். அதுக்குதான் அங்கூர் இருக்கேன். ஏன்னா அவருக்கு கிளஸ்டர்ல தான் அழகான பொண்ணுங்க இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க சார். அங்கூர் கிளஸ்டர்ல மட்டும் அழகான பொண்ணுங்க இல்ல, ஹெச்பி ஃபுல்லாவே அழகான பொண்ணுங்க தான் இல்ல. அப்படியா சக்தி, நல்லா இருக்கியாப்பா? அதது உன்னை பார்க்கும் போது உங்க தாத்தா பீதாம்பரம் நாயரை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவங்க தாத்தா தான் எனக்கு ஃபுல்லா மேக்கப் போடுவாரு, அப்படியே சும்மா தகதக தக தகன்னு காட்டுவாரு. அதாவது நிமிஷ வந்துச்சியா? ஐயோ ஒரு உன் பார்த்து போட்டு போட்டு என் பார்த்த கழுத்துல நீ. சார் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உட்காருங்க சார். இது கொஞ்சம் கூட சரியில்லை கேட்டியா? நான் வாஷர்ல நின்று காஃபி குடிக்கலான்னு இருந்தேன். பீப்புள் கேதரட் கேப்டீரியா இந்த கிருத்திகா பொண்ணு உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். அவனும் காபி தருவான்னு உட்கார்ந்து கேபிடேரியால பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு வாங்க, சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, சக்தி சார் வந்திருக்காரு. பிக் எஃப்எம் பிக் எஃப்எம் பத்தி மட்டும் பேசாதீங்க, சொல்லிட்டேன். என்ன சார் பிக் எஃப்எம்னு வாயத்தோட இவ்வளவு காண்டாவீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படவா பாலாஜி போன் பண்ணி நேக்கும் மேலாது வனஜாவுக்கும் கனெக்ட் கிராஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டு கொண்டாடி வசந்தன செருப்பு கல்வி எடுத்தாங்க. சரி சார், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன், என்ன கண்டுக்க மாட்டீங்க? சும்மா வர்றவங்க போறவங்க கைய பிடிச்சி அவன மேடையில பேச சொல்றீங்க, என்ன கண்டுக்குங்கடா? சார் நீங்க யாரு சார்? இதுக்கு மேலேயும் தெரியலையா? உங்க ஆபீஸ்ல சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஓபனிங்ஸ் இருக்காங்க. என்னது சிஐடி டிபார்ட்மெண்டா சார்? இது கம்ப்யூட்டர் கம்பெனி சார். இங்க வந்துருச்சு அதான் தனத்துக்கு மெயில் போடுறீங்களே, சிஐடிஎஃப் இனிஷியேட்டிவ். சிஐடிஎஃப் இனிஷியேட்டிவ் சார், அது சிஐடிஎஃப் இனிஷியேட்டிவ் இல்ல, ஜிஐடிஎஃப் இனிஷியேட்டிவ், குளோபல் இந்தியன் டைவர்சிட்டி ஃபோரம் சார். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அதுல வேலை கொடுங்கடா எனக்கு. ஹலோ, அந்த இதுல எனக்கு வேலை கொடுங்கடா சார். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்க வந்து மதுசூதன் கந்தசாமியை பார்க்கணும். அவர் யாரு தம்பி? சென்னை போலீஸா, சண்டிகர் போலீஸா, பாடி செக்யூரிட்டி போலீஸா? சார் அவர் போலீஸ்லாம் இல்ல சார், ஹெச்ஆர். ஓ, ஹரியானா போலீஸா? தம்பி அவர் ஹரியானா போலீஸ். அவர் ஹரியானா போலீஸ் இல்லைன்னா அப்புறம் வேற யாரு? அவர் மனிதவள மேம்பாட்டு தலைவர் சார். ஓ, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டா? அப்படி சொல்லுங்கடா. டேய் தம்பி, நல்லா சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு உமன்ஸ் டே. நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமாடா கண்ணா? இப்ப இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ப்ரொடெக்ஷனே இல்ல. அவங்களுக்கு லெப்ட்ல காலை வச்சு ரைட்ல எப்படி அடிக்கணும்னு சொல்லி தருவேன். அதிக நேரம் கேப்டீரியா கூப்பிட்டு வந்து மொக்க போடுற பசங்களை எப்படி லெங்கான டைலாக் பேசுறாங்க. நீங்க எடுத்துனா முதல்ல ஓங்கிட்ட மொக்க போட தப்பிக்கிறது எப்படி நீ முதல்ல சொல்லித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரலான்னு. அண்ணா அண்ணா, ஹெச்பி பொண்ணுங்க பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்லண்ணா, தானா வளர்ந்த காட்டு மரம். நினைச்சா அங்கேயே வெட்டிடுவாங்க. அப்புறம் ஏன்டா அட்மின் டீம், ஐஎஸ்எஸ் டீம், கேப் டிரைவர் இவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சார் அண்ணா அப்படி என்னன்னா கம்ப்ளைண்ட் வந்தது? பின் என்னடா, கீழே டஸ்ட்பின் வச்சிருந்தா அதை கவுத்து போட்டு அதுல காலை வச்சு வேலை செய்ய, ஆபீஸ்ல டிஷ்யூ பேப்பர் வச்சிருந்தா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஐஎஸ்எஸ் ரிப்போர்ட் சொல்லி காலையில 6:30 ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க. தலை குளிச்சுட்டு தலையை அப்படியே தீசிட்டு வர வேண்டியது. கேப் ஓட்டுறவன் பின்னாடி கண்ணாடி தெரியாம கஷ்டப்படுறாண்டா. அது தெரியுமா?
இந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது தானே. இருந்தாலும் ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வேலைக்கு வராங்கண்ணே. அவங்கள அதுக்கு தானே GIDF இனிஷியேட்டிவ்ல சரி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு அப்பவே உங்க மேல டவுட். ஐயோ இவன் வந்துட்டானா இனி பிரச்சனை தான் நடக்கும். நான் போறேன். முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. நீங்க ரேகா கிட்ட காசை வாங்கிட்டு GIDFல சரி எல்லாத்துக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன். அவங்களே கொடுத்த பட்ஜெட் அப்ரூவ் ஆகாம இருக்கிற காசை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. காசு வாங்க முடியும்? நீ ஒன்னா பஞ்சு பேசுற இல்ல பொய் சொல்ற, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிடா. கட்ட ரெட்டு மேல முட்டை பாருட்டா. தப்ப 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 சல 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 போ. நீயே எப்ப பாரு தட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போட போறான். இடமே கிடைக்கல உனக்கு. தள்ள 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 தள்ள. இங்க HPயோட முதலாளி யாரு? வெள்ளவா சார். கம்பெனிக்குள்ள வந்து ரகலை பண்ணாதீங்க சார். HP முதலாளி எல்லாம் நீ டென்ஷன் நான் பேசுறேன். யார் HP முதலாளி? யார் HP முதலாளி? எதுக்கு சார் HP முதலாளி இங்க வந்து கேக்குறீங்க? பெட்ரோல் ஏறிட்டு பெட்ரோல். அதுக்கு ஏன் சார் HP முதலாளி? HP நான் இந்துஸ்தான் பெட்ரோல் சார். இது கார்பரேட் கம்பெனி சார். இந்துஸ்தான் பெட்ரோலியம்ன்றீங்க. ஐயோ இது கார்பரேஷன் கம்பெனியா? அம்மாடி ஓகிலியா, போன வருஷம் நீ கேஆர்எம்க்கு உமன்ஸ் டேக்கு வந்திருந்த. அப்பயே உங்ககிட்ட அந்த 3 வார்த்தைய சொல்லணும். மார்க்கெட்டு இந்த தடவை உன்னை OTPக்கு வர வச்சுட்டேன். அந்த 3 வார்த்தைய கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆவேன். அது என்ன சார் 3 வார்த்தை? ஹாப்பி உமன்ஸ் டே. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். வர வேண்டிய ஆள் வரவே இல்லை. வந்துட்டாரு சார். வாங்க சார் வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் உட்காந்து நான் பேப்பர் படிச்சிருந்தேன். பேப்பர் படிக்கும் போது எனக்கு ஒரு போன் வந்தது. லதா சொன்னாங்க ரஜினிகாந்த் கிருத்திகா போன் பண்றா அப்படி சொன்னாங்க. ஏன் போன் பண்ணா போன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். போன் பண்ணா கிருத்திகா சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம OTPல உமன்ஸ் டே நடக்குது கொஞ்சம் வாங்க நான் சொன்னேன். இல்லம்மா அது பொம்பளைக்கு சமைச்சு நம்ம கொஞ்சம் கொஸ்டின். அதுக்கு சொன்னாங்க நோ நீங்க வரணும். ஏன்னா ஸ்ரீதர்னு ஒரு பையன் சூப்பரா மிமிக்ரி பண்றான். ஸ்ரீதர் மிமிக்ரியா நான் கண்டிப்பா வருவே சொன்னேன். இங்க நிக்கிறேன். நான் கிளம்பிட்டேன். சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு வந்துட்டு உங்க டயலாக் இருக்குதாங்க சார். இத்தனை பேர் நீங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கிளம்புனா நான் என்ன சொல்ல என்ன பண்ணணும் சார்? கார்பரேட் கல்ச்சர் வந்தோடனேதான் பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. கார்பரேட் கல்ச்சர் வந்தோடனேதான் பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வரவே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணா. அதனால ரேஷியோ அதிகமா தெரியுது அவ்வளவுதான். ஆனா கார்பரேட் கல்ச்சர்ல இருக்கிற பொண்ணுங்க யாருமே வேலை செய்யறது இல்லைன்னு சொன்னாங்க. அது தப்பு தம்பி. நான் பாத்துருக்கேன். லேண்ட் கேபிள் எடுத்து குஞ்சி சொல்லும்போது புண்ணுல இருக்கிற தண்டு அப்படியே வளையுது. அது அஷ்டகாசனா. அந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம்ல எடுத்து டப்புன்னு தட்டும் போது எந்த கஸ்டமர் எப்ப எஸ்கலேஷன் போட்டிருப்பான்னு தெரியாம பார்க்கும். உடம்புல இருக்கிற நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறது. அது அஷ்டகாசனா. வந்திருக்கிற எஸ்கலேஷனை பார்த்து சூப்பர்வைசர் கூப்பிட்டு அசிங்கமா திட்டினா அதை அவன் வீட்டுக்கு போய் பாய் ஃப்ரெண்ட் மேல புருஷனையோ கவுத்து போட்டு மிதிக்கிறது. ஒவ்வொரு ட்ரைனிங் ரூம்லயும் 7 அடிக்கு மேல வச்சிருக்கிற ப்ரொஜெக்டரை சும்மா கை நீட்டி அண்ணான்னு சொல்லும் போது உடம்புல இருக்கிற 6 சக்கரம் ஒரே ஸ்ட்ரைட் கோடு மூலாதாரத்துல இருந்து தலை வரைக்கும் வருது. அது பிடிச்ச காசுதான். கல்லறைக்கிற பொண்ணுங்களும் சரி, கார்பரேஷன் பொண்ணுங்களும் சரி, கார்பரேட் ஆபீஸ் பொண்ணுங்களும் சரி, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க மேக்கப் போட்டு அவங்க பொண்ணுக்கு பெருவிலே அழகுடா.